இத பார்த்ததுமே என் நினைவு எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க. சின்ன வயசுல நீயும் நானும் திருவிழாவுக்கு போனோம். அங்க நீ காணாம போனதும் எல்லாமே இப்ப நடக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு இதை பார்க்கவே பிடிக்கல கீதா. ஏன் இத்தனை வருஷமா நாம பிரிய நேர்ந்தது இதனால தானே? இல்ல பிரபா, இது அவ்வளவுக்கும் நான் தான் காரணம். ஸ்ரீராமனும் சீதா தேவியும் காட்டுல இருந்தப்போ மான கேட்டது யாரு? தேவி தானே. தேவி கேட்காம இருந்திருந்தா ராவண சிறை எடுத்திருப்பானா? அதுக்காக ஸ்ரீராமன் மான் குலத்தையவா விருத்தார்? சாப்பிடுங்க பிரபா, இனிப்புனா உங்களுக்கு உயிராச்சே. பிரபா, என் பிரிவால தானே இதை சாப்பிடுறதே விட்டுட்டீங்க. இப்ப நான் தான் உங்க பக்கத்திலே இருக்கேனே. சாப்பிடுங்க பிரபா. யாரது? என்னப்பா? பெரிய ஐயா உங்களை அவசரமா வர சொன்னாங்க. கீதா, அப்பா பார்த்து வந்துடுறேன். கூப்பிட்டீங்களாப்பா? என்னப்பா, என்ன நடந்தது? ஏன் வருத்தமா இருக்கீங்க? அது பெத்தவங்களுக்கு ஏற்பட்ட சாபப்பா, சாபம். அப்பா, என் வேலை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இனிமே நான் இங்க இருந்து ஊருக்கு போகலாம்ல. என்னப்பா அப்படி கேக்குறீங்க? கேட்க கூடாதுன்னு தப்பா நினைச்சேன். மனசு கேட்கல, கேட்டுட்டேன். பிரபாகர், இதுவரைக்கும் உன்னை வளர்த்ததுல நீ வருத்தப்படும்படியா நான் எப்பவாவது நடந்திருக்கிறேனா? ஆனா நீ என்ன வருத்தப்படும்படி செய்துட்டப்பா. உனக்கு மனைவியா வர்றவதான் எனக்கு மருமகன்றதை மறந்துட்டேன். உன் விருப்பத்தோட என் விருப்பத்தையும் கொஞ்சம் ஆலோசிக்க தவறிட்டப்பா. அப்பா, நான் தான் எல்லா விவரத்தையும் லெட்டர்ல எழுதியிருந்தேனப்பா. என்னப்பா எழுதியிருந்த? உன் மனசுக்கு பிடித்தமான ஒரு பெண்ணை கல்யாணம் செய்துக்க போறதாக எழுதியிருந்தியே தவிர என் விருப்பத்தையோ என் அபிப்பிராயத்தையோ கேட்டு ஒரு வார்த்தை கூட எழுதலப்பா. ஒரு வார்த்தை கூட எழுதல. பிரபாகர், ஒருவேளை நான் இந்த திருமணத்துக்கு மறுத்திருந்தேன்னா நீ என்ன செய்திருப்ப? என் வார்த்தையை மீறி நடந்திருப்ப. அதனால நமக்குள்ள ஒரு பெருத்த வருத்தமே ஏற்பட்டிருக்கும். அந்த வருத்தத்தை தாங்கக்கூடிய மன வலிமை எனக்கு இல்லைன்றதுனாலதான் இந்த திருமணத்துக்கே நான் சம்மதிச்சேன்ப்பா. மொத்தத்துல உனக்கு மனைவி கிடைச்சாலே தவிர எனக்கு மருமக கிடைக்கலப்பா. மருமக கிடைக்கல. இறந்து போன உன் தாயை பத்தி நீ என்னப்பா நினைக்கிற? அந்த உத்தமி வாழ்ந்த இந்த வீட்டுல, அந்த திருமகள் வாழ்ந்த இந்த மனையில இப்படி ஒரு பெண்ணை இந்த வீட்டு மருமகளா வாழ வைக்கணும்னு உன் மனசு எப்படிப்பா துணிஞ்சது? நீங்களுமா கீதாவை தவறா நினைக்கிறீங்க? நான் நினைக்கலப்பா. நான் அப்படி நினைக்கல. உன் திருமணத்துக்கு வந்திருந்த பலரும் என்ன அப்படி நினைக்க செய்துட்டாங்க. அவங்க சொன்ன ஒவ்வொரு சொல்லையும் கேட்டு அப்படியே அவமானத்தினால கூலி குறுகி போய் நிக்கிறப்பா. நாளைக்கு அந்த நிலைமை உனக்கு ஏற்படலாம். அப்படி ஏற்படும் போது உன்னால அதை தாங்கவே முடியாது. எவனுமே தான் மனைவியை மத்தவங்க இழிவா பேசுறதை கேட்டுட்டு அமைதியா இருக்கவே முடியாது. யார் எது வேணும்னாலும் சொல்லட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு நீ சொல்லலாம். ஆனா அது நடைமுறையில நடக்காது. கவலைப்படாம இருக்க முடியாது. நீயும் கீதாவும் ஹோட்டல்ல தங்கி இருந்த போது என்ன நடந்தது? எவனோ ஏதோ கீதாவை பத்தி இழிவா சொல்ல போக நீ அவனை அடிக்கிற அளவுக்கு ஒரு சுயமதிப்பையே இழந்துட்ட. அந்த நிலைமை மறுபடியும் உனக்கு ஏற்படக்கூடாதுன்ற முடிவோட தான் நான் சொல்றேன். நீயும் மனைவியும் கொஞ்ச நாளைக்கு இந்த ஊரை விட்டு வேற எங்கேயாவது போயிரு.
மனைவியை பத்தின வரலாறே தெரியாத இடத்துல போய் வாழ்க்கையை நடத்து. இப்படி எல்லாம் பேசுறதுனால கீதாவை நான் வெறுக்கிறேன்னு நினைக்காது. உன் நன்மைக்காகத்தான் சொல்றேன். உன் பேர்ல இருக்கிற பாசத்தினாலதான் சொல்றேன். நீ சந்தோஷமா சௌக்கியமா வாழணும்ன்ற விருப்பத்தோட தான் சொல்றேன். எனக்கு இருக்கிற ஆஸ்திக்கு நீ வெளியே போய் வேலை செய்துதான் பிழைக்கணும்ன்ற கட்டாயம் இல்லை. எங்க வேணும்னாலும் போய் எப்படி வேணும்னாலும் தாராளமா வசதியா வாழணும். எனக்கு தேவையெல்லாம் நீ கவலைப்படக்கூடாது, நீ கண்கலங்க கூடாது, அவ்வளவுதான். இத பாரு, இந்த செக் புக் பூரா தொகையை குறிப்பிடாம கையெழுத்து போட்டு மறுபடியும் தேவைப்படும் போது ஒரு தந்தி மறு புஸ்தகம் உன் கைக்கு வந்து சேரும். பிரபாகர், நீ எவ்வளவுதான் தவறு செய்தாலும் உன் தந்தைக்கு உன் பேர்ல இருக்கிற அன்பு அழியாதுப்பா. நீ எவ்வளவுதான் செலவிச்சாலும் உன் தந்தையுடைய ஆஸ்தியும் அழியாது. வர்றப்பா, வர்ற வர்ற. இறந்து போன ஒரு தாயை பத்தி நீ என்னப்பா நினைக்கிற? அந்த உத்தமி வாழ்ந்த இந்த வீட்டுல, அந்த திருமகள் வாழ்ந்த இந்த மனையில இப்படி ஒரு பெண்ணை இந்த வீட்டு மருமகளா வாழ வைக்கணும்னு உன் மனசு எப்படிப்பா துணிஞ்சது? பிரபா, கீதா, நீ எப்ப வந்த? பிரபா, நான் ரயில்ல சொன்னதை இப்போவாவது உணர்றீங்களா? இத்தனை நாளா கீழ்த்தனமான இடத்துல வளர்ந்த ஒருத்திய உங்க மனைவின்னு சொல்ல இந்த உலகம் சம்மதிக்காது, இந்த உலகத்தோட எதிர்த்து உங்களால போராட முடியாதுன்னு வேதனையோட சொன்னேன். அத நீங்க வேடிக்கையா நினைச்சீங்க. கறி எடுக்கும் சுரங்கத்துல கனக எடுத்தேன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களான்னு கேட்டேன். வயிறு எடுத்தேன்னு சொல்றேன், அப்போவாவது நம்புவாங்க இல்லையான்னு சொன்னீங்க. இப்ப நீங்க எதை சொல்லி இந்த உலகத்தை நம்பும்படியா செய்ய போறீங்க? கீதா, மத்தவங்க நம்பிக்கையில எனக்கு கவலை இல்லை. நீங்க கவலை இல்லாம இருக்கலாம், ஆனா அது என்னால முடியலையே பிரபா. அந்த திருமகள் வாழ்ந்த இந்த மனையில இப்படி ஒரு மருமகளை வாழ விட உன் மனசு எப்படிப்பா துணிஞ்சதுன்னு உங்க அப்பா கேட்டதுக்கு உங்களால என்ன பதில் சொல்ல முடிஞ்சது? சொல்ல முடியும் கீதா, ஆனா சொல்ல விட செயலுக்குத்தான் மதிப்பதிகம். என் மருமகளும் ஒரு திருமகள் தானே எங்க அப்பா உணரக்கூடிய நாள் வெகு தூரத்துல இல்லை.